ओम महालक्ष्मी नमः। ओम श्रीदेवी भूमिदेवी समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய நல் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி காலம்பர்லேருந்து ரொம்ப கோலாகலமாக கொஞ்சம் சொல்கிறது அதிகப்படி மாதிரி தான் தெரியும், ஆனால் எல்லோரும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே இந்த நிகழ்ச்சி இப்படி ஏகாந்தமாக கிரமமாக தெய்வீகமாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமே அவர் பக்த கோலாகலன். பக்தால் ஏதானு ஒன்று கொடுத்துட்டா அதை ரொம்ப ஆசையாக வாங்கிப்பார். அது மாதிரி நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கஸ்தூரி, ஹேமமாலினி கஸ்தூரி அவர்கள் இங்கே நிறைய இது மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி இந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு கலச ஸ்நபனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி ரொம்ப கிரமமாக 12 விதமான திரவியங்களில் இன்றைக்கி காலையில் சுவாமிக்கு அபிஷேகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரமாதமான அலங்காரம் பார்த்தோம். சாயங்காலம் இந்த புறப்பாடு அப்படிங்கிறது பிரம்மலோகம், சத்தியலோகம், வைகுண்டம் அப்படின்னு இந்த 3 லோகங்கள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. மனக்கண்ணால் பெரியவங்கள்லாம் சொல்லி இதிகாச புராணங்கள்லாம் சொல்லி அதை வச்சு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் கற்பனையே பண்ணி பார்க்க வேண்டாம், நிஜமாகவே இங்கே நீங்கள் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவா எல்லாம் அந்த ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பேரும் அவெல்லாம் எவ்வளவு கல்வி கேள்விகளில் சிறந்து இது மாதிரியான தெய்வீக பணிகளிலே ஆழ்ந்து அதை அனுதினமும் அந்த பெருமாளோட பக்தி பண்ணி அந்த பாவனையை தனக்குள்ளே வாங்கி அப்படி இருந்தால் தான் இப்படி பண்ண முடியும். இன்றைக்கி உற்சவர் வீதி உலா போனது ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை ஊர்வலம் செஞ்ச அதே டீம் இங்கே ஸ்ரீவசத்தில் இன்றைக்கி வீதி உலாவுக்கு உற்சவரை எடுத்துன்னு போன அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. இங்கே ரொம்ப யுனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாள் ராஜ நட போட்டு பக்தர்கள் அப்படியே போய் பார்த்துட்டு வருவார். இன்றைக்கி என்ன பண்ணார்னா, போய் அமிர்தகடேஸ்வரர் முன்னாடி நின்று தம்பதி சமேதரா ராஜ நட போட்டு காமிச்சார் அவர்கிட்ட. பதிலுக்கு நீங்கள் பாருங்கள், எப்போதும் தனியாக இருப்பார் அவர். அம்பாள் தெற்கு பார்த்துட்டு இருப்பார். நேத்தியே இவர் இன்றைக்கி வரப்போகிறாருங்கிறது தெரிஞ்சு, நம்ம சிவாச்சாரியார் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல, திரு சக்தி முற்றத்து பெருமாளை சக்தி அந்த பெருமாளை அணைச்சின்னு இருக்கிற மாதிரி அந்த அலங்காரத்தை பண்ணி வச்சுருக்கார். அதனால் சக்தி ஸ்வரூபரா பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அமிர்தகடேஸ்வரர் காட்சி கொடுக்குறார். யோசிச்சு பாருங்க, அதை எப்படி நடந்தது அந்த வைபவம், அதை கண்கொள்ளா காட்சி. ஒரு சில அனுபவங்கள் வாழ்நாளை நிறைக்கும். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சில அனுபவங்கள் வாழ்நாளை நிறைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறைந்த அனுபவம் இன்று நாம் அனைவரும் பெற்றோம் என்று கூறினால் அது சற்றும் மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அத்தனை பேரும் இன்றைக்கி இதுக்கு காலம்பர்லேருந்து இன்னைக்கு காலம்பர்லேருந்து நம்ம கண்ணு முன்னாடி காணக்கூடிய காட்சி அது. இப்படி நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவள் எப்படியும் ஒரு 15-20 நாள் பின்னாடி இருந்து உழைச்சிருப்பாள் இல்லையா? சின்ன சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ இங்கே நின்றுட்டு இந்த ஊஞ்சல் சேவையை பார்த்துட்டே இருக்கும்பொழுது பெருமாளுடைய அலங்காரத்தை பார்க்குறோம். மேலே ஒரு மாலை போட்டுருக்கார் பாருங்க. யார் பண்ணினா அந்த அலங்காரம்? அந்த மாலையை ஒரு சால்வையை மாலையாக்கி அதுக்கு மேலே முத்துமணி கோத்து, அது பார்க்குறதுக்கு என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். பெருமாள் அலங்கார பிரியர்னா அப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு கற்பனை சக்தி வேணும் இல்லையா? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவர் பண்ணக்கூடிய அலங்காரம்லாம் பார்த்துட்டு எனக்கு பெரியாழ்வாருடைய ஸ்மரணை வரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பட்டாச்சாரியார். அங்கே அதே மாதிரி சிவன் கோயிலில் 2 பேருக்கும் போட்டி. இப்போ அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு. இங்கே அப்படி இல்லை.
2 பேரும் போட்டி போடுறது நமக்கெல்லாம் கொண்டாட்டம். அலங்காரத்தில் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, பார் நீங்கள் இப்படி ஒரு அலங்காரம் நீங்கள் இங்கே பண்ணி காமிக்கிறேன், நான் பார் வேறு மாதிரி ஒன்று உங்களுக்கு பண்ணி போட்டியாக பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டுட்டு இங்கே ஸ்ரீவத்ச பக்த ஜனங்களுக்கெல்லாம் வந்து ஒரே கோலாகலம், இந்த நித்திய கோலாகலமாக இருந்துருக்கு. இந்த கார்த்திகை சோமவார சங்காபிஷேகம் ஒரு 10 நாளைக்கு முந்தைய அங்கே நடந்தது. இந்த கார்த்திகை மாதத்திற்கும் சங்கிற்குமான தொடர்பை நாம் அப்பொழுது அங்கே பதிவு செய்தோம். பெருமாள் அதே மாதிரி எப்படி சிவனுக்கும் கார்த்திகை மாதத்துக்கும் சங்குக்கும் தொடர்பு இருக்கிறதோ, அது மாதிரி பெருமாளுக்கும் கார்த்திகை மாதத்திற்கும் சங்கிற்கும் தொடர்பு இருக்கிறது. அது பற்றி ஒரு வார்த்தைகள் உங்கள் முன்னின்று பகிர்ந்து என்னுடைய உரையை பூர்த்தி செய்து கொள்கிறேன். இன்றைக்கி இந்த வீதி உலா போயிட்டு வரும்பொழுது முதல் ஆழ்வார்களில் 3வது ஆழ்வாராக இருக்கக்கூடிய பேயாழ்வாருடைய பாசுரம் தான் மனசுக்குள்ளே ஓடிண்டே இருந்தது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கனின் அணிநிறம் கண்டேன், செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கண்டேன், என் நாழி வண்ணன் பால் இருந்து அப்படின்னு ஒரு அருமையான பாசுரம் வந்து பேயாழ்வார் பாடியிருக்கார். அந்த திருக்கண்டேன் அவர் சொன்னதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், அப்படி தானே இன்றைக்கி பெருமாள் அப்படி ஜொலிச்சுன்னு வந்தார். அப்படியே எப்படி ஒரு ஜாஜ்வல்யமாக அப்படி ஜொலிச்சுன்னு இன்றைக்கி வீதி உலா வந்தார் அவர். இதில் பாருங்க, செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கண்டேன். சங்கு வந்துடுத்ததில் என்ன, கார்த்திகை மாதம் பெருமாளுக்கும் உகந்த மாதம். இந்த பேயாழ்வார் இருக்காரு, இவர் வந்து ஐப்பசி சதயத்தில் பிறந்தவர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் அவருக்கு குரு பூஜை செய்வது வழக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து மெனக்கெட்டு சங்கல்பிச்சு பண்ணுறோமோ இல்லையோ, இன்று காலம்பரிலேருந்து நம்ம பண்ணின எல்லா பூஜையும் பேயாழ்வார்க்கும் சமர்ப்பணம் செய்யலாம். இந்த ஆழ்வார் பொதுவாகவே 12 ஆழ்வார்களும் பெருமாளுடைய ஏதேனும் ஒரு அம்சத்தில் பூமியில் அவதரிச்சிருக்கா. பேயாழ்வார் வந்து பெருமாளுடைய வாட்படை இருக்கு இல்லையா, வால்படை, அதனுடைய அம்சமாக இந்த பூமியில் அவதரிச்சிருக்கார். அவர் கார்த்தாலேருந்தே ஏதோ நம்ம விரும்பியோ விரும்பாமலோ சிவனும் விஷ்ணுவும் ஒன்று, சிவனும் விஷ்ணுவும் ஒன்று அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அந்த காட்சியை இன்றைக்கி கண் முன்னே அவள் 2 பேரும் நடத்தி காமிச்ச அந்த வைபவம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து விவரிச்சுட்டே போகலாம். இந்த பெருமாளுடைய வாட்படை அம்சமாக இருந்த அந்த பேயாழ்வார் பெருமாளை எப்படி பார்த்துருக்காரு தெரியுமா? அதுவும் திருமலையப்பரை. அந்த பாடலை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் பூர்த்தி செய்கிறேன். தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றும் ஆள் சூழும் அருவி பாய்ந்தோடும் திருமலை மேல் எந்தை ஈருருவும் ஒன்றாய் இசைந்து அப்படின்னு திருமலையப்பரை பார்க்கும்பொழுது அவருக்கு எப்படி தோணித்தோ அதை இங்கே பதிவு பண்ணுறார். பெருமாளுடைய வாட்படை அம்சமாக தோன்றிய பேயாழ்வாருக்கு 2 பேரும் கலந்த காட்சி கண்முன்னே வந்தது. அதுதான் இங்கே அவர் இங்கே ராஜநடை போட்டு அமிர்த கடேஸ்வரருக்கு சுவாமி காட்சி கொடுக்கும் பொழுது இதுதான் அடியன் மனசில் தோன்றியது. இப்படி சைவமும் வைணவமும் கலந்து தழைத்தோங்கி ஒரு திவ்ய அனுபவம் உலகத்தில் நடைபெறுகிறது என்றால் அது ஸ்ரீவட்சம்தான். உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனை பங்களிப்பு அதுதான் இதை சாத்தியமாக்கியிருக்கிறது. அதுதான் இவாள மாதிரி பெரிய ஆச்சாரிய பெருமக்களெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இதெல்லாம் கலந்து ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சி நடந்தது. சொல்லிகிட்டே போகலாம். இந்த அனுபவம் வாழ்நாள் முழுவதும் மனதில் தங்கியிருந்து அனைவருக்கும் எல்லா விதமான பேறுகளையும் அளிக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.